ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரஜிடோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிஸ் 100% ஆப்ரேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 45 ஸ்டார்டிங்களா ரோங் சாவும் அந்த பட்லர் கிட்ட அங்கிள் சாவோ மாஸ்டரையும் அப்போ ஒல்லியா இருக்கிற அந்த குரங்கு பயிலையும் வெளியே கூப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கவனுங்களை சீக்ரெட் பாஸ் வெளியே அனுப்பிட்டு அவனுங்களை வெளியே தப்பிக்க விடாம அந்த கில்லரை தடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ பட்லர் வந்துட்டு ஓகே, அவனுங்களை என் பக்கம் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவனுங்க ரொம்ப தூரத்துல இருந்து வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ரோங் சாவும் பார்த்தீங்கன்னா அவர் தோளில் கையை வச்சு உங்களை தான் நான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பபிள் டீ குடிச்சிட்டு இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் இதில் ஒரு கலைஞன், இதில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் எல்லோரும் லீக்கப்பூவை கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு வெளியே தான் தப்பிச்சு போவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தா வேறு மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் பார்க்குறான். அப்போ சிஸ்டத்தில் பார்த்தா 200 பேரை நீங்கள் ஆல்ரெடி முடிச்சு விட்டீங்க, இன்னும் 69 பேரையும் முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லியிருக்கோம். அப்போ அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் அவன் பார்த்தீங்கன்னா வில்லால இருக்கிற சில முக்கிய புள்ளிகளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்குறான். அதில் இந்த ரோங்ஸாக இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ஆல்ரெடி லெவல் 5 போயிட்டான். அவனோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஹண்டர். அதோட இந்த பட்லர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் இருந்துப்பார். ஆனால் அவருக்கு எந்த டைட்டில் இருந்திருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் நினச்ச மாதிரியே வெறும் கொஞ்ச நாள்லேயே இந்த ரோங்ஸா அதிக லெவலுக்கு போயிருக்கான், அதுவும் லெவல் 5 போயிருக்கான். இப்போ என்னோட வெறும் 3 லெவல் தான் கம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருப்பான். அவன்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 பிராண்ட்ஸ் ரேங்க் ஐட்டம் வேறு இருந்திருக்கும். ஹீரோவோட லெவல் 8 கைஸ், ரோங்ஸாவோட லெவல் 5, வெறும் 3 லெவல் தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ யாரோ ஒருத்தவங்க நீ எங்கே மறைஞ்சிருக்கிற, ஒழுங்கா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வர. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவப்படுத்துகிற ட்ரிக்கெலாம் என்கிட்ட வேலை செய்யாதுக்குன்னா கண்டிப்பாக லீக்க போவேன், நான் என்னாலும் தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே இருந்துட்டு அந்த ஜாம்பி கேட்டோட ஹார்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு அந்த ஜாம்பி கேட்டையும் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணியிருப்போம். அப்போ அதுவும் வந்திருக்கும். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்தியை மேலே தூக்கி போட்டு லைட் மேலே வீசியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ரோங்ஸா மேலே இவ்வளோ மாதிரி போயிருக்கும். ரோங்ஸாவும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாச் பண்ணி தப்பிச்சிருப்பான். பட் அது கீழே விழுந்து நொறுங்கினதுனால அதுலேருந்து அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் அந்த ரோங்ஸா பின்னாடி இருந்தவனுங்க மேலே ஃபோர்ஸாக பட்டு அவனுங்க பார்த்தீங்கன்னா செத்துருப்பானுங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி கட்டும் போயிட்டு மற்றவனுங்க எல்லாத்தையும் வேட்டையாடுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து பல பேர்த்தை வெட்டி முடிச்சு விட்ருப்பான். இப்போ மிச்சம் அந்த ரோங்ஸா மட்டும் இருந்திருப்பான். அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிருப்பான். அவன் ஹீரோவோட இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அது எதுவுமே பார்க்க முடியாது, ஏன்னா ஹீரோவோட ஹிடன் மாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கைட் பண்ணிருச்சு. அப்போ ரோங்ஸாவும் ஏன் இன்ஃபர்மேஷனை பார்க்கவே முடியல, சரி இருந்துட்டு போகுது, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கோவமாக கத்திருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 45 முடியுது. சாப்டர் 46 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனுங்களை பார்க்க அவனுங்களும் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகிருப்பானுங்க. அப்போ ஹீரோவும் அவனுங்களை பார்த்துட்டு லோ ஸ்கில், லோ ஆட்ரிபியூட், இவனுங்க கிட்ட பொறுமை கூட இல்லை, திறமையும் இல்லை, வெளியே இருக்கிற கார்ட்ஸை விட மட்டமாக தான் இருக்கானுங்க, இவனுங்க ஒர்த்தே இல்லை. அதுலேயும் அதிகமான நான் எதிர்பார்ப்பை இவனுங்க மேலே வச்சது தப்பு தான், அதிகமான எதிர்பார்ப்பு அதிகமான ஏமாற்றத்தை தான் நான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க. அவனுங்க கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பாருங்கடா, டிஸப்பியர்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோங்ஸா கிட்ட வர. அவனும் பார்த்தீங்கன்னா பயத்தில் மிரண்டு போயிருப்பான். என்ன கண்ணா பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, ரோங்ஸாவும் பயத்தில் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா நடுங்கி போயிட்டு அப்படியே மிரண்டு போயிருப்பான். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன் சம்மன் பண்ண அந்த ஜாம்பி கேட்டிருக்கு பார்த்தீங்களா, நான் போய் லீக்க பூவை கண்டுபிடிச்சிட்டு வரேன், மற்றவங்களும் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப தூரத்துலலாம் போயிருக்க மாட்டாங்க, சொல்லலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேரியர் மூலமாக அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ரோங்ஸாக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலை வச்சு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறா, ஏதாச்சும் ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணு, நீ தான் ஹண்ட் மிஷனரி குரூப்போட லீடர் ஆச்சே, இப்போ நீ எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கியே, என்ன செத்த போன மாதிரி கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க. ரோங்ஸானோ என்ன ஹண்ட் மிஷனரி டீமோட லீடரா, அதான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டி, இனிமேல் நான் எந்த மிஷனரி குரூப்போட லீடர்னு சொல்லிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உனக்கு கீழே வேலை செஞ்ச எல்லாத்தையுமே உன்னோட கண்ணு முன்னாடியே கொண்டுட்டேன்டா, உன்னோட பல வருஷ ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன், அது மட்டும் இல்லை இனிமேல் உன்னால் எதிர்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் நான் இருக்கேன், இப்போ இதுதான்டா பெஸ்ட்டு ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ரோங்ஸானு வந்துட்டு நீ யாருடா சொல்லு, நீ யாரு, ஏன் இப்படி பண்ணுற, நீ யாருன்னு என்கிட்ட சொல்லுனா நான் அந்த வருத்தத்திலே செத்து போவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன வருத்தத்தோட சாப்பியா, ஓ இது நல்ல விஷயமா தான் இருக்கே அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அப்போ அவன் பக்கத்தில் வர
இது வரைக்கும் நான் பல பேரை நீ கொண்டு விட்ருப்ப. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மெசஞ்சர் குரூப் லீடர் என்ன பார்த்து இந்தளவுக்கு பயந்து நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை வெட்டி கொண்டு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னமுமே அந்த நாளை மறக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு கொடுத்த வழியை உங்களோட முகம் அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த ஞாபகத்தை நான் நல்லாவே வச்சுருக்கேன். அது என் மனசுலேருந்து மாறவே மாறாது. நீ என் தலைமையில காலை வச்சு என்ன சொன்ன, உயிர் பிழைக்க வழி இல்லாத எறும்பு ரோட்ல கிடக்குற அனாதை பைய குப்பன்னு தானடா சொன்ன, அந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு, நீ இன்னமுமே அமைதியாக இருக்க, லீ ஃபேமிலியோட அத்தாரிட்டி இப்போ அழிஞ்சு போச்சு, இப்போ அதோட சேலஞ்சே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, அதோட நான் உன்னோட பிஹேவியருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா அதுதான் எனக்கு உண்மை என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே காட்டுச்சு. எப்போவுமே எனிமையை கொல்லணும்னா அதுக்கு முன்னால் அதிகமாக பேசக்கூடாதுடா, டக்குன்னு முடிச்சு விட்டுறணும். அன்னைக்கு நீ சொன்னது தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா சிரிச்சிருப்பான். இப்படி கீழே படுத்துக்கிட்டு என்கிட்ட அரட்டை அடிக்கிறது நல்லா தான் இருக்குல்ல, ஆனால் நீ வருத்தோட சத்தது எனக்கு அதை விட ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோங்ஸா பார்த்தீங்கன்னா இறந்துருப்பான். அதனால் லீ ஃபேமிலியோட வீக் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது லீ ஃபேமிலி ரொம்ப வீக்காக இருக்கும். இதனால ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸியாகவே அவங்கள எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்திருப்போம். அதோடு பார்த்தீங்கன்னா ஹீரோ டயர்டாகி ஒரு சவரில் எடுத்திருப்பான். அப்போ அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி நம்ம லீக்கு போக காட்டுறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அங்கிள் சாபோ அவங்க இந்த சீக்ரெட் மெசேஜ் கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம இல்லை அதை அவங்க துரத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பயந்து போயிட்டு நம்ம பட்லர்கிட்ட இருக்க, பட்லரும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை எங் மாஸ்டர், சார் ரோங்கோ மற்றவங்களும் இந்நேரத்துக்கு அவனை முடிச்சு விட்ருப்பாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா செவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட உடம்பு பதிகிற அளவுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பானுங்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 46 முடியுது. சாப்டர் 47 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சோரம் உடையது. லீக்க போகும் பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த லிஞ்சிலோ என்னை கொல்ல சென்ட் பண்ண ஆளா, இவன் தான் அந்த டாவோஜிங்க கொன்னவனா, இப்போ என்னையும் கொல்ல வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அதுக்கு அந்த பட்டில் வந்துட்டு எங்க மாஸ்டர் பதட்டப்படாதீங்க, நம்மக்கிட்ட சீக்ரெட் மெசேஜ் இருக்குது, நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. லீக்க போகும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, எப்படின்னு எனக்கு தெரியல, டாவோஜிங்க இவன் தான் கொண்டானான்னு கூட எனக்கு தெரியல, ஒருவேளை எனக்கும் டாவோஜிங்க்கு உள்ள லிங்க் தெரிஞ்சு தான் என்னை கொல்ல வந்திருக்கானான்னு தெரியல, இவன் தான் அந்த லிஞ்சில் சென்ட் பண்ண கொலகாரனா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச. அதுக்கு அந்த பட்லரும் இங்கே வந்து அந்த கில்லர் ஒருவேளை லிஞ்சிலோட அப்பன் அந்த லிஞ்சிஜனோட ட்ரம் கார்டாக கூட இருந்திருக்கலாமோ, அப்படி மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. லீக்க போவோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, லிஞ்சி ஜேனும் அவனோட லின் ஃபேமிலியும் எல்லாத்தையும் லீ ஃபேமிலியை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அதனால லிஞ்சி ஜேனு அவன் பயலுக்கு லிஞ்சிலுவுக்கான எந்த ஹெல்ப்பரும் விட்டுட்டு போகவே இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு லின் ஃபேமிலி அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி தலைவர் கேட்டுக்கிட்டதால தான் இன்னைக்கு லிஞ்சிலு உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கரெக்டு ஐசி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த சத்தம் கேட்டு இது அந்த லிஞ்சிலு வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீக்கோப்பும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பான். இவன் எப்படி இங்கே வந்தான், இவனுக்கு எப்படி நம்ம இங்கே இருக்கோன்னு தெரிய வந்துச்சு, ஒருவேளை அவன் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை பற்றி அவனும் பேசியிருப்பான். இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுட்டு, ஸோ நான் ரொம்ப நாளாகவே உங்களோட டார்கெட்டாக தான் இருந்திருக்கேன்ல, இதில் இருந்து எனக்கு நல்லாவே தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாமல் இன்னுமே நிறையா விஷயம் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ அந்த லீக்கப்பும் பார்த்தீங்கன்னா டோரு பின்னால் இருந்த மணியை பார்த்தீங்கன்னா அவனை நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ லெஞ்சிலோ, நான் உன்னை என் கையால் சாகடிக்கணும் தான் பார்த்தேன், அதுக்கு ஆளையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை விட எனக்கு ஒரு விஷயம் க்யூரியஸாக இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லு, யார் இந்த லெஞ்சி ஜெயன், அதோட ஏதோ லின் ஃபேமிலியை எலிமினேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க. ஸோ ஒரு விஷயம் இங்கே கிளியர் ஆகுது கைஸ், ஹீரோக்கு அவனோட அப்பா நாமி என்னன்னு கூட தெரியல, அதோட பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ லீக்கப்பு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, நீ ரோட்டில் போகிற நாய்டா, உன்னோட அப்பா நேம் கூட உனக்கு தெரியலை பாத்தியா, உனக்கு உன்னோட ஃபேமிலி பற்றியுமே ஒன்றுமே தெரியலை, உன்னோட அப்பாவை என்னோட அப்பா தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு, ஆனால் என்ன பண்ண லீ ஃபேமிலியோட விஷயத்தில் அவன் தேவையில்லாமல் உங்கள் அப்பா மூக்கு நுழைச்சிட்டான், அதனால உங்கள் அப்பனையும் முடிச்சாச்சு, அதோட லின் ஃபேமிலியுமே கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. உனக்கு ஒரு விஷயம் தோணலாம், எப்படி நம்ம மட்டும் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் சீஃபோட ஆர்டர்னால தான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் க்யூரியஸாக வேறு இருக்குது, அது என்னென்னா எங்கேருந்து உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்பர் கிடச்சான், அது மட்டும் இல்லை அப்படின்னா என்னோட வீட்டு வேலைக்காரனை வச்சு அவன் கதையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கப்பும் சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நீ இப்போ என்கிட்ட சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா நான் மொத்த லீ ஃபேமிலியும் அழிக்க போகிறேன்டா, மொத்தத்தையும் கருவறுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ லீக்கப்போ வந்துட்டு, என்ன லீ ஃபேமிலியை அழிக்க போறியா, அதுவும் தனியாவா, பகல் கனவு காணதடா, நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா
கதவை உடச்சிட்டு உள்ளே வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்லர் வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வர குறுக்க வந்து அந்த ஜாம்பி கட்டும் பார்த்தீங்கன்னா தடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் அதுவும் திருப்பி அட்டாக் பண்ண வர அந்த பட்லரும் பார்த்தீங்கன்னா அவன் கையை வச்சு பஞ்ச் பண்ணியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா அதோட டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருப்பான் அந்த சமனிங் டைம். அதனால அதுவும் பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஆகுது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் நல்லா நைஸாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் எப்படி நான் அதோட டைமை நல்லா பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிட்டு அந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஹீரோ கழட்டி இருப்பான். அதை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகிருப்பானுங்க. அந்த பட்லர்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கில்லரே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, அப்போ லீக்கப்பவும் பார்த்தீங்கன்னா லிஞ்சிலு இது உண்மையிலேயே நீதானா, நீ தான் இங்கே எல்லாத்தையும் கொன்னையா, நீ தான் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, அப்போ பட்லரும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வாய்ப்பே இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ரோங்ஸாவை கொண்டுட்டு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, அதுவும் வில்லாக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு குழந்தை பையன் இங்கே வரைக்கும் வந்திருக்கானா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது பெருசு உனக்கு இந்த அப்பாகலிஸ்ல நல்லாவே சர்வைவ் ஆக தெரிஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அடியாலும் அந்த ரோட்டில் போகிற அந்த ஜாம்பிக்கு கூட அவன் ஈக்குவல் இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்காக வேற இருக்கானுங்க, ஒருத்தே இல்லாதவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்போ லீக்கப்பவும் பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் தனியாக வந்திருக்கான், லிஞ்சிலு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி நான் உன்னை கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 47 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இங்கேயே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன ரொம்பவும் மோட்டிவேஷன் பண்ணும். நம்மளும் 2K போக ரொம்ப பக்கத்தில் இருக்கும். சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.